கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏப்ரல் 1. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு அன்பின் இருமுகங்கள். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். யோவான் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இன்றைய தினத்தின் சிறப்பம்சம் என்னவென்றால், அன்பின் இருவேறு முகங்கள் இங்கே வெளிப்படுகிறது. பரிசுத்தரான இயேசு கிறிஸ்து பரிசேயனுடைய வீட்டிற்கு சென்ற போது அங்கே பாவியாகிய ஒரு ஸ்திரீயின் உண்மையான அன்பையும் 12 சீஷர்களில் ஒருவனாகிய யூதாஸின் துரோகமான செயலையும் ஒரே நேரத்தில் காண்கிறார். பாவியின் கண்ணீரில் வெளிப்பட்ட ஆழமான அன்பு. பாவியாகிய ஸ்திரீ அநேக பாவங்களுக்கு உட்பட்டிருந்தாலும் பரிசேயனுடைய வீட்டில் பரிசுத்தரான இயேசு கிறிஸ்து பந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டவுடனே அவள் பரிமள தைலத்துடன் வருகிறாள். இயேசுவின் பாதத்தில் தன் கண்ணீரை தண்ணீராக ஊற்றினாள். இது அவளுடைய இருதயத்தில் இருந்து வெளிப்பட்ட ஆழமான அன்பின் வலிமையை காட்டுகிறது. அவள் தன்னுடைய கூந்தலால் பாதங்களை துடைத்து முத்தம் செய்கிறாள். அவளுடைய இந்த உள்ளார்ந்த அன்பின் வெளிப்பாட்டை பார்த்த தேவன் அவளுக்கு தன் இனிமையான மன்னிப்பை உடனே பரிசளித்தார். எப்படிப்பட்ட கொடிய பாவியாய் இருந்தாலும் உண்மையான அன்பை தேவனிடம் காட்டும் போது அவர் மன்னித்து தம் சொந்தமாக்கிக் கொள்கிறார். சீஷனின் பணப்பையால் மறைக்கப்பட்ட துரோகமான அன்பு. யூதாஸ் 12 ஒருவனாய் இயேசுவோடு கூட பயணித்த நெருங்கிய சீஷனாயிருந்தான். இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பெற்றிருந்தும் அவன் பணத்திற்காக ஒரு கணம் அன்பை மறந்து விட்டான். ஒரு படி மேலே போய் வெறும் 30 வெள்ளிக்காசுக்காக தேவனுடைய உயிரையே பலியாக்க துணிந்தான். இயேசுவின் சிநேகிதன் என்று நாமும் நம்மை அடையாளப்படுத்திக் கொண்டு சமயத்திற்கேற்ப மறுதளிக்கிற கிறிஸ்தவர்களாகத்தான் வாழ்கிறோமா என்று சிந்திப்போம். அருமையானவர்களே, உங்களுடைய அன்பு எப்படிப்பட்டது? மரியாளை போல மாசற்றதா? யூதாசை போல மாயமானதா? அன்பின் சின்னமாம் இயேசுவின் சிலுவையை தியானிக்கிற இந்த வாரத்தில் அவருடைய அன்பில் நாம் வளர்ந்திடுவோம். தேவனை அன்பு செய் உன் முழு உள்ளத்தால். அவரின் ஆணிகள் பாய்ந்த பாதங்களை முத்தம் செய் உன் கண்ணீரால். ஆமேன்.